வணக்கம் பசங்களா. இந்த வீடியோல ஒன் பீஸ் எபிசோடு 1154ஓட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். எப்பயும் போல இந்த வீடியோ கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அண்ட் எப்பயும் போல நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸோ வாங்க ரிவ்யூ பண்ணலாம். இந்த எபிசோட் ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி போன எபிசோட் ரிவ்யூ யாராவது பார்க்கலாம் போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோ கரெக்டாகவும் கண்டினியூ வந்து புரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். வேற அது மட்டும் இல்லை, அது இல்லாமல் நிறைய எபிசோட் ரிவ்யூ நான் போட்டுக்கிறேன். அதான் பிளேலிஸ்ட் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ முடிஞ்சா அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஸ்டார்டிங்கே சீன் எங்க போகுதுன்னா ஒரு பொறம்பு கிட்ட போகுது. அதுவும் நமக்கு பிடிச்ச பொறம்புன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ சீன் எங்க போகுதுன்னா அக்கைனை கிட்ட போகுது. அக்கைனை வந்து டிரான்ஸ்போர்ட் ஸ்டைன்ல எக்கெட்ல இருக்கிறாங்க மரீன்ஸ். அவங்க கிட்ட பேசுகிறான். எக்கெட்ல இருக்கிறவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுங்க, நான் பேசுறது கேக்குதா, அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அக்கைனை வந்து கேட்டுன்னு இருக்கிறான். ஆனா அவனுக்கு பதில் சொல்ற நிலைமையில யாருமே இல்லை. வைஸ் அட்மிரல்ஸுமே இல்லை, சாதா மரீன்ஸ் மட்டும் இல்லை, வைஸ் அட்மிரலும் இல்லை. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜாய்பியோட ஹாக்கியில எல்லாம் மட்டையை கிடக்குறாங்க. ஸோ எல்லாம் அந்த மாதிரி கிடக்குறப்ப நம்ம அக்கைனை வந்து பதில் சொல்லுங்க பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுன்னு இருக்கிறான். அப்படி அக்கைனை கத்தினுக்கிறப்ப போனை நம்ம கிசர் மாமா எடுக்கிறாரு. எடுத்துட்டு ஏன்டா கத்தினுக்கிற, உனக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. அப்ப அக்கைனை வந்து நீ ஏன்டா போன் எடுக்கிற, மத்தவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்கறான். அப்ப கிசர் வந்து எல்லாம் அன்கான்சியஸா இருக்கிறாங்க. அவங்க எந்திரிச்சதுக்கு அப்புறம் விஷயத்த நான் சொல்றேன், என்ன இப்ப தொந்தரவு பண்ணாதான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப அக்கைனு வந்து இல்ல இல்ல என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லு, இன்னும் ஓபி அடிச்சுருக்கிற ஒழுங்கா வேலை பார்க்காமன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதை கேட்டவொடனே கிசாரு கடுப்பாயிடுது. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவன் ஃப்ரெண்டை வந்து இழந்துட்டு இருக்கிறான். அப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி அவன் கேட்டவொடனே அவன் வந்து கடுப்பாயிடுது. அப்ப கிசார் அக்கனி கிட்ட என்ன கேட்கறான் அப்படின்னா, நீ எப்பயாச்சும் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை கொண்டுக்கிறியான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கேட்கறான். அதை கேட்டோன்னே அக்கனுக்கு ஒண்ணுமே புரியல. ஆனா அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பிளாஷ்பேக் மாதிரி போகுது. கிசார் போய் வெகாப்பங்க மீட் பண்ணது, சென்டமார் கூட பழகுனது, அது இதுன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சு பாக்குறான். நினைச்சு பார்த்துட்டு மறுபடியும் அக்கனி கிட்ட நான் ஓப்படி இருந்தான்னு சொன்னேன், ஏன்னா நீ சந்தேகப்படுற அப்படின்னா நேரா இங்க வந்து நீயே பாத்துக்கடா வெண்ணன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம கிசார் அக்கனை கிட்ட கத்துறான். அதை கேட்டு அக்கனை வந்து லைட்டா ஒரு மாதிரி இதாயிடுறான். அதுக்கடுத்து என்ன மன்னிச்சிரு பிரதர்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். அட போடா வேண்டான்ற மாதிரி சொல்லிட்டு கிசார் வந்து ஒரு மாதிரி சோகமாயிடுறான். அதுக்கடுத்து சீன் எங்க போகுதுன்னா நம்ம விவி கிட்டையும் மார்கன்ஸ் கிட்டையும் போகுது. அங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா எப்பயும் போல மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறாங்க. சோ இப்ப சீன் எங்க போகுதுன்னா அப்படியே நம்ம ஜெயின்ஸ் கிட்ட போகுது. அங்க ஜெயின்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா இவங்க எல்லாம் மட்டைய கடகத்தை பார்த்துட்டு அவங்களுக்கு திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டாங்க அண்ட் இதுதான் நமக்கான பர்ஃபெக்டான சான்ஸ், ஸோ நம்ம அழகா தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லிட்டு அவங்க பேசிக்கிறாங்க. அந்த டைம்ல நம்ம லூஃபி என்ன பண்றான்னா ஜெயின்ட் ரோபோட் ரொம்ப நன்றி எல்லாத்துக்கும் சொல்லிட்டு சொல்றான். ஆனா அதை கேட்கற நிலைமையில நம்ம ஜெயின்ட் ரோபோட் இல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இருக்குது, ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். இறந்துச்சான்னு சொல்லிட்டு தெரியல, பட் ஆஃப் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்து டோரி ப்ரோகி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம எல்பஃபுக்கு போறோம்னு சொல்லிட்டு கத்துறாங்க. எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போறாங்க. அப்படி போறப்ப சின்ன சின்னதா காட்டுறாங்க. நம்ம பாணி போயிட்டு கும்மா கிட்ட கட்டி பிடிச்சிட கும்மாவை. அதுக்கடுத்து உசோப்பு போயிட்டு நம்ம டோரி புரோகியை பார்த்து அழறான். சாப்பிடும் போய் பாக்குறான். அதுக்கடுத்து ஒரு கியூட்டான சீனான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதே கியூட்டா தான் இருந்துச்சு, பட் கூட லைட்டா கியூட்டா லைட்டா வயிற்றுச்சலான சீன் சொல்லிட்டு வச்சிங்களேன். லூஃபி வந்து கியர் ஃபைல் இருந்தான்ல, ஸோ எப்பயும் போல அவனோட பவர் போனது வருமா சப்பி போட்ட பணம் மாதிரி ஆயிடுறான். அவன் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு படுக்கிறான். அவன் எங்க போய் படுக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாமியோட மடியில வந்து படுத்துக்கிறான். அது லைட்டா வயிற்றுச்சலா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எல்லாம் இங்க சந்தோஷமா இருக்கிறப்ப நம்ம சாஞ்சி ஒரு இடத்துக்கு போறோம். எங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வெகாபங்க் இறந்து கிடக்குறாரு. அவர்கிட்ட போறான். அவர்கிட்ட போயிட்டு வெகாபங்க் முன்னாடி என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், ஆனா அது எனக்கு கரெக்டா புரியலன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சோ அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக் மாதிரி போறான். ஃபர்ஸ்ட் அந்த விஷயம் எப்ப நடந்திருக்கும்னா பாணியை காப்பாத்த வெகாபங்க், அதுக்கடுத்து சாஞ்சி, அட்லஸ், அப்புறமா பிராங்கின் சொல்லிட்டு கீழே வந்திருப்பாங்கல்ல, அந்த டைம்ல நடந்த விஷயம். அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். இப்போ சீன் வந்து பாத்தீங்கன்னா பிளாஷ்பேக் மாதிரி போகுது. எப்பன்னா நம்ம ஸ்டார்ஸ் எக் எடுக்க வரதுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. சோ அப்ப என்ன நடக்குதுன்னா ஷாக்கா வந்து அனலைஸ் பண்ணிருக்கிறான். அப்ப வந்து ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். அது என்னதுன்னா பவர் ஸ்டேஷன்ல வந்து ரீடிங்ஸ் எல்லாம் தப்பா இருக்குது, யாராவது மாத்திக்கிறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறான். உடனே வெகாபங்க கூட்டு விஷயத்த சொல்றான். அதே மாதிரி பித்தவரசு கூட வந்திருக்கிறான். சோ அப்ப ஷாக்கா வந்து என்ன சொல்றான்னா இந்த டேட்டாவெல்லாம் யாரோ மாத்தி எழுதிருக்காங்க. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா மதர் பிளேம்ல இருந்து எனர்ஜி யாரோ திருடி இருக்காங்க. திருடினதுக்கு அப்புறமா அவங்க வந்து டேட்டா மாத்தி எழுதிக்கிறாங்க. அண்ட் இதை பண்ணவன் கன்ஃபார்மா வெகாபங்கா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஷாக்கா வந்து சொல்றான். அதை கேட்டோன்னே வெகாபங்க் வந்து ஷாக் ஆயிட்டு அப்ப இது லிலித்தான் சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ஸ்டார்டிங் வந்து பாத்தீங்கன்னா சந்தேகம் எழுதிட்டு தான் போகுது. அதுக்கடுத்து இப்ப நமக்கு யாருன்னு சொல்லிட்டு கரெக்டா தெரியல. இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க, அதாவது ஷாக்கா வந்து பேசுங்கிறாங்க, நீங்க அதாவது பித்தவரசு அப்புறம்னா 3 பேருக்கு மட்டும் தான் இப்போதைக்கு ஆலிபி வந்துருக்காங்க கரெக்டா. சோ யாருன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும், மீதி 4 பேரை வந்து நம்ம சஸ்பெக்ட் லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஷாக்கா வந்து சொல்றான். அதுக்கடுத்து வெகாபங்க் வந்து என்ன சொல்றாருன்னா இதை கண்டுபிடிச்சே ஆகணும், மீதி 4 பேர் நம்ம அப்சர்வ் பண்ணி ஆகணும், எனக்கு என்னமோ அது லிலிதா தான் இருக்கும்னு சொல்லிட்டு தோணுதுன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி லிலிதா சந்தேகப்படுறாரு. அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா நம்மளோட பிரைன்ஸை வந்து ஆஃப்லைன்ல ஸ்டெல்த் மோட்ல வந்து போட்டுப்போம், ஏன்னா இப்ப இருக்கிற மெமரிஸ் பங்கர கார்டுல வந்து அப்லோட் ஆச்சு அப்படின்னா இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிட விஷயம், நம்ம சந்தேகப்படுறோம்னு சொல்லிட்டு அப்ப குற்றவாளி வந்து தப்பிச்சிருவான். அதனால இப்ப ஸ்டெல்த் மோட்ல போட்டுட்டு நம்ம தேடுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வந்து பேசிட்டு ஒரு முடிவு வந்து எடுக்கிறாங்க. சோ இதுக்கடுத்து யார் அதை பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு அவங்க தேடினே இருக்கிறாங்க. அப்படி தேடத்துல ஒரு வாரம் வந்து போயிடுது. இப்போ சீன் வந்து எப்போ போகுதுன்னா ஸ்டார் செக்யூரிட்டிக்கு வராங்கல்ல, அதுல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி போயிருந்தாங்க. இப்போ ஒரு வாரம் தேடி இருந்தாங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து ஆரம்பிக்குது. சோ அப்ப நம்ம பித்தாகரஸ் வந்து என்ன பண்றான்னா, நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன், யார் அந்த மாதிரி ஏமாத்தலாம், நம்மள யார் துரோகம் பண்ணான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டேன், அது யோர்க்குன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை கேட்டோடனே 2 பேரும் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து பித்தாகரஸ் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, பங்க் ரெக்கார்ட்ல வந்து சிங்க்ரைஸ் பண்ண மெமரி எல்லாமே வந்து ஃபேக்கு. அந்த கிரைம் சீன்ல இருக்கிற சர்வேலன்ஸ் டேலையும் வந்து யாரும் டேம்பர் பண்ணிருக்காங்க, யாராவது மாத்திருக்காங்க, அது வந்து யோர்க்கு தான் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். அதை கேட்டோடனே நம்ம வெகாபங்க் அதுக்கடுத்து ஷாக் 2 பேரும் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கடுத்து மன்னிச்சிரு லீத்துன்னு சொல்லிட்டு அவன் சொல்றாங்க. அதுக்கடுத்து இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும், ஆதாரத்தோட கண்டுபிடிக்கணும், என்ன நினைச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணு ஒண்ணா தேட ஆரம்பிக்கிறாங்க. அவ ஷாக்கா வந்து என்ன பண்றான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தேடி பாக்குறப்ப சிபிஎஸ்ட் இருக்குதுல்ல, அதை பர்மிஷன் இல்லாம யாரும் டிப்ளாய் பண்ணிக்கிறாங்க. அதை வந்து அவன் கண்டுபிடிக்கிறான். அதுக்கடுத்து பித்தாகரஸ் என்ன கண்டுபிடிக்கிறான்னா, ஒரு ஒயிட் டிரான்ஸ்பரன்ஸ் நெயில வந்து ஜாம் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அவன் கண்டுபிடிக்கிறான். அப்ப அதை கேட்டோன்னே வெகாபங்க் வந்து என்ன சொல்றாருன்னா, அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதை வந்து அவங்க எரேஸ் பண்ணியிருந்தாலுமே திருப்பி அந்த டேட்டா கலெக்ட் பண்ணிட்டு நம்ம கேட்க முடியும்னு சொல்லிட்டு அந்த வேலையில வந்து ஈடுபடுறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த ரெக்கார்டை வந்து பிளே பண்றப்ப நம்ம யோருக்கு மேரி ஜோஸ்ல இருக்கிற ஃபைல்ஸ் கிட்ட பேசிக்கிறா. அதுல வந்து என்ன சொல்றா அப்படின்னா, டாக்டர் வெகாபங்க் வாய்ட் செஞ்சுரியை ரிசர்ச் பண்றான்னு சொல்லிட்டு ஓப்பனா போட்டு உடைச்சிட்டா. அதை கேட்டோன்னே வெகாபங்க் வந்து பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாரு. ஸோ இதுக்கடுத்து சீன் எப்போ நடக்குதுன்னா, பிரசன்ட்ல இருந்து 6 நாளைக்கு முன்னாடி, நம்ம ஸ்டார்ட் சொன்னாங்களே அதுல இருந்து 6 நாளைக்கு முன்னாடி அப்பதான் லுலுஷா கிங்டம் வந்து அழிச்சிருப்பாங்க. ஸோ வெகாபங்க் வந்து என்ன சொல்றாரு பித்தாகரஸ் கிட்ட அப்படின்னா, லுலுஷா கிங்டம் எரேஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அந்த டீட்டெயில் வந்து கரெக்டா நமக்கு தெரியல, ஆனா எனக்கு ரொம்ப அதை பத்தின தப்பான ஃபீலிங் வந்து இருக்குது, அதனால பித்தாகரஸ் நீ வந்து சி லெவல் வந்து மானிட்டர் பண்ணு, அதுக்கடுத்து வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனையும் மானிட்டர் பண்ணு, எனக்கு விஷயத்த சொல்லுன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. பித்தாகரஸ் சரின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப ஷாக்கா போயிட்டு வெகாபங்க் கிட்ட மதர் ஃபிளேமை திருடினாங்கல்ல, அதுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அவன் கேட்கறான். அப்ப வெகாபங்க் வந்து என்ன சொல்றாருன்னா, ஆமா நான் கன்ஃபார்மா சொல்றேன், மதர் ஃபிளேம் இதுல ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்குது, சிபிஎஸ்டி டிப்ளை ஆச்சுல முன்னாடி, அதுலதான் மதர் ஃபிளேம் வச்சு எடுத்துமே கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட, அண்ட் அவங்க அதை தான் யூஸ் பண்ணி இந்த சம்பவத்தை பண்ணிருக்காங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சனோட கெஸ் என்னன்னா, கவர்மெண்ட் கிட்ட ஏன்ஷியன்ட் வெப்பன் ஒன்னு இருக்குது, அதை பவர் பண்றதுதான் மதர் ஃபிளேமா அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க, அதான் யோர்க்கும் வந்து அவங்க கிட்ட எடுத்துமே கொடுத்துருக்கா. இப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், இதெல்லாம் வாயத்தை வந்து கூட சொல்ல முடியாது, இது நான் பண்ண பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அவ பித்தாகரஸ் வந்து யோர்கிட்ட போய் இது கேட்பான்ற மாதிரி சொல்லிட்டு சொல்ற, அவளை வந்து கைது பண்ணலாமான்ற மாதிரி சொல்லிட்டு கேட்கறான். அவ வெகாபங்க் வந்து என்ன சொல்றான்னு, இல்ல அதுக்கான டைம் வந்து எப்பயோ தாண்டிடுச்சு, யோருக்கு இப்ப என்ன நினைக்கிறான்னு சொல்லிட்டு மேட்டரே கிடையாது, ஏன்னா அவன் வந்து வாய்ட் செஞ்சுரி பத்தி நம்ம ரிசர்ச் பண்றோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு, நம்ம அழிக்கிறதுக்கு கண்டிப்பா வருவாங்க, அண்ட் யோருக்கு அவளோட ஒர்த்தை வந்து காட்டிட்டு அவங்க கிட்ட மதர் ஃபிலிம் திருடி கொடுத்து, அதனால அவளை எதுவும் பண்ண மாட்டாங்க, இப்போதைக்கு நம்ம என்ன பண்றோம்னு சொல்லிட்டு தான் யோசிக்கணும்னு சொல்லிட்டு வெகாபங்க் வந்து சொல்றாரு. அப்ப ஷாக்கா வந்து என்ன சொல்றான்னா, இப்ப நம்ம கிளம்புனா கூட இங்க நம்ம தப்பிச்சு போயிட முடியும்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். அதை கேட்டோன்னே வெகாபங்க் வந்து ஒரு போட்டு ரெடி பண்ணு, ஆனா அதுல நம்ம தப்பிச்சு போறது கிடையாது, இங்க இருக்கிறாங்களா சாதா மக்கள்லாம், அவங்க தப்பிச்சு போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதுக்கடுத்து ஏன் இவங்க தப்பிச்சு போகலான்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படின்னா, இன்னும் நம்மளை கொல்லணும்ன்ற ஆர்டர் வந்து கவர்மெண்ட்ல இருக்கிற எல்லா நேவி பிரான்ச்சுக்கும் போய் சேர்ந்துட்டு இருக்கோம், அதனால நம்ம எங்க போனாலுமே, இந்த உலகத்தோட கடைசிக்கு போனாலுமே நம்மள தேடின்னு வருவாங்க, அதனால நம்ம அங்க போய் சாவறது வேஸ்ட், சோ நம்ம இங்கேயே இருக்கலாம், ஏன்னா வாரா கிட்ட 22 வருஷத்துக்கு முன்னாடி இல்லாதது நம்ம கிட்ட இப்ப இங்க இருக்குது, ஏன்னா இந்த எக்கர்ல ஏகப்பட்ட டெக்னாலஜி அப்புறம் வெப்பன்ஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணி வச்சிருக்கிறோம், சோ இங்க இருந்தா நம்ம சர்வை பண்றது ஒரு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு வெகாபங்க் வந்து சொல்றாரு. சோ அதுக்கடுத்து வெகாபங்க் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த கிளவுட் கிரியேட் பண்ணதுல ஒரு டெக்னாலஜி, அதை வந்து நம்ம எப்படியே சேஃப் கார்ட் பண்ணியே ஆகணும், ஏன்னா ஃபியூச்சர்ல அவர் வந்து 15 டைம்ல கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், இந்த உலகம் தண்ணிக்குள்ள மூழ்க பொறுத்தா. சோ அந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா இந்த டெக்னாலஜி வச்சுதான் ஐலாண்ட் கிளவுட் கிரியேட் பண்ணி மக்களால் சர்வே பண்ண முடியும், அதனால இந்த டெக்னாலஜி சர்வே ஆயே ஆகணும்னு சொல்லிட்டு வெகாபங்க் வந்து சொல்றாரு. மத்தவங்களும் சரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கு அடுத்து சீன் எங்க போகுதுன்னா, வெகாபங்க் ஜெயண்ட் ரோபோட் கிட்ட போயிட்டு உட்காந்து நிற்கிறாரு. அப்ப யோர்க்கு வந்து வரா, வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அவர்கிட்ட வந்து பேசுறா. வெகாபங்க் உள்ள வந்து பத்தி நெறியுது, அவளை வந்து ஏதோ பண்ணணும்னு சொல்லிட்டு, ஆனா அவர் எதுவுமே வாய திறக்காம அவர் கேட்கற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு அப்படியே முடிச்சுக்கிறாரு அந்த பேச்சையே. சோ இதுக்கு அடுத்து சீன் எங்க போகுதுன்னா, பிரசன்ட்ல இருந்து 2 நாளைக்கு முன்னாடி அப்பதான் வெகாபங்க் போயிட்டு அந்த விஷயத்த ரெக்கார்ட் பண்றாரு. அந்த டெலகாஸ்ட் ஆச்சு பாத்தீங்களா, இப்ப அது வந்து அப்பதான் ரெக்கார்ட் பண்றாரு. அவர் ரெக்கார்டிங் வந்து பாத்தீங்கன்னா அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கடுத்து எடுத்துன்னு போயிட்டு அது ஜெயண்ட் ரோபோட்குள்ளேயே வந்து வைக்கிறாரு. வச்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்றாருன்னா, அவரு அதுக்கடுத்து ஷாக்கா, அதுக்கடுத்து பித்தாகரஸ், அவங்க 3 பேர் ஒரு லேபுக்கு வந்து போறாங்க. அந்த லேபுக்கு போயிட்டு என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவங்களோட பிரசன்ட் மெமரியை வந்து எரேஸ் பண்றாங்க. அதாவது இந்த யோர்க் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே அவங்க வந்து எரேஸ் பண்ணிக்கிறாங்க. எதுக்குன்னா ஃபியூச்சர்ல சந்தேகம் வரக்கூடாது, ஏன்னா அவ தான் எது பண்ணான்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து காட்டி கொடுத்துடக்கூடாது, அவ வந்து நமக்கு தெரிஞ்சிட்டு சொல்லிட்டு உஷாராயிடக்கூடாது, சோ நம்ம வந்து மெமரி இப்போதைக்கு இருக்கிற மெமரி மட்டும் எரேஸ் பண்ணிப்போம், குறிப்பா சொல்ல அந்த 2 வாரத்தோட மெமரி நம்ம எரேஸ் பண்ணிப்போம், எரேஸ் பண்ணிட்டு நம்ம எதுவும் தெரியாத மாதிரி இருப்போம்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அண்ட் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெட்டரான கவுண்டர் மெஷர் வந்து எடுத்துட்டோம், இதுக்கடுத்து நம்ம எடுத்த முடிவை நம்பிட்டு நம்ம போக வேண்டியது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வெகாபங்க் சொல்றாரு. அதுக்கடுத்து அவங்க மெமரி வந்து பாத்தீங்கன்னா எரேஸ் ஆகுது. அதுக்கடுத்து எரேஸ் ஆனது ரொம்ப திருப்பி அவங்க எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சதுக்கு அப்புறமா இங்கே நான் வந்தேன்னு சொல்லிட்டு வெகாபங்க் கேட்கறாரு. ஷாக்காவும் பித்தாகரஸ் எங்களுக்கும் தெரியல, நாங்க என்ன பண்றோம்னு சொல்லிட்டு வந்து யோசிக்கிறாங்க. அப்ப வெகாபங்க் பாக்கெட்ல வந்து ஒரு லெட்டர் இருக்குது, அவரே தான் வந்து எழுதி வச்சிருப்பாரு. அதை வந்து எடுத்துட்டு இது என்னோட ஹேண்ட் ரைட்டிங் ஆச்சுன்னு சொல்லிட்டு வெகாபங்க் வந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்ப அதுல என்ன சொல்லிக்கிறான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கும்,
எதுக்காக நம்ம இங்க வந்தோம், இங்க என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு குழப்பம் இருக்கும். அண்ட் அதே மாதிரி உங்களோட மெமரிஸுமே 2 வாரத்துக்கு வாய்டா இருக்கும், என்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாது. அண்ட் அது ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, நீங்க உங்க மெமரிஸை டெலிட் பண்ணிட்டீங்க. அதை வந்து நீங்க சுயநினைவோட தான் பண்ணீங்க, யாரும் உங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அது லெட்டர்ல வந்து எழுதிருக்குது. அதுக்கடுத்து ஆனா நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், அது என்னதுன்னு சொல்லிட்டு அந்த பழைய வெகப்பங்கு வந்து, அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபுல் மெமரியோட இருந்தார்ல, அவரு இப்ப மெமரி எரேஸ் பண்ண வெகப்பங்கு வந்து சொல்றாரு. அது என்னதுன்னா, வேர்ல்ட் கவர்மெண்ட் வாய்ட் செஞ்சுரி பத்தின ரிசர்ச் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ட் என்னால முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான ப்ரிகாஷன் வந்து நான் எடுத்துட்டேன். சோ என்ன வந்து நம்பிட்டு நீ போய் சாவுன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அது போல லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா எழுதி இருக்குது. அதை படிச்சோன்னே வெகப்பங்கு என்னது நானே என்ன சாவ சொல்றேன்னு சொல்லிட்டு கத்துறாரு. சோ இதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயமா நடக்குது. அவர் புதுசா ஷாக் ஆகிற மாதிரி, புதுசா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிற மாதிரி வெகப்பம் வந்து தெரிஞ்சுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வரதா இருக்கட்டும், அது சைபர்புல் வரதா இருக்கட்டும், அடுத்து யோருக்கு தான் வந்து ஏமாத்துறான்றதா இருக்கட்டும். சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு புதுசா ஷாக் ஆகிற மாதிரி இருக்குது. ஆனா ஆல்ரெடி இந்த விஷயம் எல்லாமே அவருக்கு தெரியும். பட் மெமரி டெலிட் ஆனதுனால, எரேஸ் ஆனதுனால அவர் புதுசா ஒண்ணு ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ற மாதிரி ஃபீல் பண்றாரு. சோ இதுக்கு அடுத்த சீன் எங்க போகுதுன்னா, நான் ஆரம்பத்துல சொன்னேன் பாத்தீங்களா, வெகாபங்க் சாஞ்சி எல்லாம் பாணியை காப்பாத்தி கீழே வருவாங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம வெகாபங்க் சாஞ்சிக்கிட்ட என்ன சொன்னாருன்னு சொல்லிட்டு இப்ப வந்து காட்டுறாங்க. வெகாபங்க் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, பாணியை காப்பாத்துங்க, ஒருமே நாங்க கீழே விட்டுட்டு நீங்க போயிடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அப்ப சாஞ்சி நீ இறந்துருவான்னு சொல்லிட்டு சொல்றான். அப்ப அவர் வந்து இல்ல பரவாயில்ல, என்ன இனிமே நீங்க காப்பாத்த தேவையில்ல, நான் அங்கேயே இருந்து சாவ விரும்புறேன்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. உடனே பைத்தியம் முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. அப்ப வெகாபங்க் வந்து இல்ல இல்ல, நான் சாவரத்துல இருந்து ஏதோ நடக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், என்னன்னு சொல்லிட்டு எனக்கு கரெக்டா தெரியல, அதெல்லாம் நான் அங்கேயே விட்டுட்டு போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சாஞ்சி வந்து என்னடா இருந்தாலும் பேசுங்கிறான்னு சொல்லிட்டு அப்படியே பாத்துங்கிறான். இதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மத்த விஷயம் வந்து நடக்கிறது. அண்ட் அதே சமயத்திலே வெகாபங்க் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுவார். அது என்னதுன்னா, ஒன் பீஸ் பத்தி நான் அவங்ககிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம சாஞ்சி கிட்ட சொல்றாரு. அப்ப அவன் என்னதுன்னு சொல்லிட்டு கேக்குறப்ப, அந்த ஒன் பீஸ நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நான் விரும்புறேன்னு சொல்லிட்டு நம்ம வெகாபங்க் சாஞ்சி கிட்ட சொல்றாரு. சாஞ்சி வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த ரூமை விட்டு வெளியே வரான். அப்படி வெளியே வர்றப்ப என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஜெயின்ஸ் எடுத்து ஸ்டார்ட்ஸ் எல்லாம் வந்து பார்ட்டி பண்ணினுக்கிறாங்க. எல்லாம் வந்து குடிச்சுன்னு கத்துன்னு ஜாலியா என்ஜாய் பண்ணினுக்கிறாங்க. நம்ம உசோப் வந்து ஆகா எப்படியோ கடைசி ஹெல்ப் நம்ம போறோம், என்னோட கனவு உலகம்ன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறான். லூஃபி வந்து இன்னும் சப்பி போட பணப்பட்ட மாதிரியே தான் இருக்கிறான். அப்ப வந்து என்ன சொல்றான்னா, இருங்க பார்ட்டிலாம் அப்புறம் பண்ணலாம், என்னோட உடம்பு கொஞ்சம் தேரட்டும், வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்றான். ஆனா அவன் வெயிட் பண்ணாம பார்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப எல்லாருமே கிளம்பி எல்பாஃபுக்கு வந்து போறாங்க. சோ இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த எபிசோட் முடிஞ்சிடுச்சு. இதுக்கடுத்து என்ன நினைச்சு சொல்ல வெயிட் பண்ணி அடுத்த எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி அடுத்த எபிசோட் தான் கடைசி எபிசோட். இது நினைக்கிறப்ப கடுப்பா தான் இருக்குது, ஆனா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு நிலைமை. சோ கடைசி எபிசோட் பார்க்கறது நான் ஆர்வமாகறேன், நீங்களும் ஆர்வமா பேசணும்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படியாவது கடைசி எபிசோட டைமுக்கு போறதுக்கு முயற்சி பண்றேன், சரிங்களா? சோ இந்த எபிசோட் பார்த்தா உங்களுக்கு வந்து எப்படி ஃபீல் ஆச்சு, இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சதா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ஒன் பீஸ் அனிம் பார்ப்பாங்க, அவங்க வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த எபிசோட் பார்த்து அவங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கேளுங்க. அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்ச சீன் எதுன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேளுங்க. ஸோ இன்னொரு மாசான வீடியோல வந்து உங்களை மீட் பண்ற வரைக்கும் டாடா.